Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா PS3 கன்சோல்ல HDMI போர்ட் மட்டும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். சோ அதுல வந்து AV போர்ட் எப்படி இருக்குது, அதுக்கு அப்புறமா காம்பவுண்ட் போர்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரெண்டு போர்ட்டும் எப்படி இருக்குது, அதோட அவுட்புட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு PS3 கன்சோல் இருக்குது. நீங்க ரெகுலரா எப்பவுமே HDMI அவுட்புட் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. சோ அந்த HDMI அவுட்புட் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல நீங்க AV பின் எப்படி யூஸ் பண்றது, காம்பவுண்ட் பின் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் சர்புதீன். நீங்கள் பார்த்துக்க என்னோட சேனல் வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போது 940 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டைம் கிடைக்கிறதுல அதனால தான் வீடியோ அதிகமாக வர்றதில்ல. ஸோ டைம் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நீ வந்து 1K ரீச் ஆனதுக்கப்புறமா மேக்ஸிமம் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ அல்லது 2 நாளைக்கு ஒரு வீடியோனாச்சும் கம்பல்சரி நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 3 கேபிள் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து HDMI கேபிள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கேபிள், அதுக்கப்புறமா AV பின் கேபிள். ஸோ இந்த 3 கேபிளையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட வந்து கம்பல்சரி வந்து பழைய டிவி இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் பின் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? புது டிவி இப்போ லேட்டஸ்ட்டாக வர டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் பின் வரதில்லை, AV கேபிள், அதுக்கப்புறமா HDMI போட்டு தான் 2-3 கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய டிவிக்கு மட்டும் தான் உங்களுக்கு, பழைய டிவினா ஒரு குறிப்பிட்ட மாடலில் இருக்கும். LED டிவிலையும் LCD டிவிலையும் இருக்குது. அந்த மாடலில் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் பின் இருக்கும். அந்த காம்பவுண்ட் பின் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த கேபிள்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா டிவியில் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி அவுட்புட் வர்றது எல்லாமே இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த 3 கேபிள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு HDMI கேபிள். சரிங்களா? அவுட்புட்டும் இன்புட்டும் ரெண்டுமே வந்து HDMI தான். சரிங்களா? இப்படி இருக்கும். ஸோ இது HDMI கேபிள், அவுட்புட் இன்புட்டும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா காம்பவுண்ட் பின் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய இன்புட் இப்படி இருக்கும். சரிங்களா? PS3 கன்சோலில் குத்துறதுக்கு இன்புட் இது, அவுட்புட் வந்து நம்ம டிவியில் குத்துறது. இந்த 3 பின்னு, ஸோ எக்ஸ்ட்ரா 2 பின்னு, இந்த 5 பின்னு இருக்குது. குத்தினா தான் உங்களுக்கு HDMIயோட சேம் கிளாரிட்டி வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவும் யூஸ் பண்ணுற PS2ஓட அவுட்புட்டு AV பின்னு. ஸோ இது வந்து PS3க்கு யூஸ் பண்ணிக்கலாம். PS2 PS3 ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இன்புட் இப்படி தான் வரும். பின்னு இன்புட் இப்படி தான் வரும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா AV பின்னு எல்லோ, அதுக்கப்புறமா ரெட்டு, ஒயிட்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு PS3 எடுத்துக்கலாம். இப்போது PS3 பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போது ஸ்லிம் கன்சோல் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கேபிள் குத்துறது இங்கே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் பின்னு. சரிங்களா? ஸோ இதை குத்துற இன்புட், ஸோ இது குத்துற அவுட்புட் இது தான். அதுக்கப்புறமா AV பின்னு குத்துற அவுட்புட்டும் இது தான். சரிங்களா? அதுக்கப்புறமா HDMI குத்துற அவுட்புட் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம AV பின்னு, அதுக்கப்புறமா காம்பவுண்ட் பின்னு, அதுக்கப்புறமா HDMI 3லையும் கனெக்ட் பண்ணி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போது. ஸோ எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா HDMI கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் கேபிளும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்சோல் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நோ சிக்னல் இருக்குது. இன்புட்டில் வந்து நம்ம HDMI செலக்ட் பண்ணியாச்சு. HDMI 2 போர்ட் இருக்குது. இது வந்து செகண்டில் தான் இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு 1080p வந்துருச்சு. ஸோ இதோட கிளாரிட்டி இப்படி தான். HDMI கிளாரிட்டி பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது பார்த்தோன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து காம்பவுண்ட் பின்னை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ காம்பவுண்ட் பின் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து அந்த அவுட்புட் இல்லை, சாரி அந்த இன்புட் இல்லை. சரிங்களா? இதில் வந்து 2 HDMI போட்டு அதுக்கப்புறமா AV பின் குத்திக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கனெக்டர் மாதிரி தேவைப்படும். ஸோ இந்த கனெக்டர் எங்கிட்ட இல்லை, அதனால் காம்பவுண்ட் பின் மட்டும் நம்ம வேறு டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து AV பின் இருக்குது. ஸோ AV பின்னை இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து AV பின் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஏவி பின்னோடைய கிளாரிட்டி இதுதான், எல்லாமே பெருசாக தெரியும்.
அந்த ஹென்னுங்கிற அந்த லெட்டரைவே காணாமல் போயிடுச்சு. ஸோ ஏவி பின்னுடைய அவுட்புட் இங்கே குத்திருக்கு சரிங்களா. பவர் கேபிள் இன்புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கு பேக் சைடில் சரிங்களா எல்லோ, அதுக்கப்புறமா ஒயிட்டு, அதுக்கப்புறமா ரெட்டு, இந்த 3 கேபிள் குத்திருக்கு. ஸோ காம்பவுண்ட் பின் குத்துறதுக்கு உங்களுக்கு இந்த 3 பின் இங்கே குத்திட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3.5 mm ஜாக் மாதிரி. இந்த பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்தணும். அதுக்கு வந்து தனியாக ஒரு கனெக்டர் மாதிரி தேவைப்படும் சரிங்களா. சர்வீஸ்னு கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த பட்டனு. அதில் குத்தினா நமக்கு வந்து காம்பவுண்ட் பின் வந்து கனெக்டில் குத்து மட்டும் அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிற டிஸ்பிளே வந்து நம்ம நார்மல் சைஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படின்னு செட்டிங்ஸ்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அவுட்புட் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் வந்து ஏவி பின் எஸ் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. 4.3ல் இருக்குது. இது வந்து 60:9க்கு மாற்றிக்கோங்க. மாற்றினா உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாகிடும், ஸ்டாண்டர்டாக வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நார்மலாக ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான், இந்த நார்மல் ஆடியோ தான். ஆடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆடியோ தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. PS2 விட கொஞ்சம் பரவாயில்ல சரிங்களா. PS2 வந்து 2 சைடுமே ஆஃபில் தெரியும், இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும் சரிங்களா. ஸோ இது ஒரு கிளாரிட்டி. இதுக்கப்புறமா வந்து காம்பவுண்ட் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அது வந்து இந்த டிவியில் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து வேறு டிவியில் தான் கனெக்ட் பண்ணணும். அந்த டிவியில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பவர் கேபிள் குத்தியாச்சு, அதுக்கப்புறமா ஏவி கேபிளும் கனெக்ட் பண்ணியாச்சு PS3ல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி மட்டும் ஆனில் இருக்குது, PS3 ஆஃபில் இருக்குது, நோ சிக்னல்னு வந்திருக்கு. ஸோ பின்னாடி பார்த்துடலாம். டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி பின் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த 2 பின், லெஃப்ட் சைடில் இருக்க 2 பின் தனியாக குத்தணும். அது போக க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, இந்த 3, அப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயிட்டு, ரெட்டு, மொத்தம் 5 பின்னு குத்தணும். ஸோ இப்போ 5 பின்னு குத்தி மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒயிட் டு ரெட்டு குத்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெட்டு, ப்ளூ, அப்புறமா க்ரீனு, இது 3 பின்னு, அதில் ஒரு 2 பின்னு. இந்த மாதிரி பின் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிவியில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் பின் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்சோல் ஆன் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா கன்சோல் ஆன் பண்ணியாச்சு. நோ சிக்னல் வருது. நம்ம இன்புட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிவி சைடில் இருக்கும், ரிமோட்டில் இருக்கும், அல்லது சிடி இதில் டிவியில் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிச்சுன்னா காம்பவுண்ட் பின் காமிக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு PS3 ஆன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து நார்மலாக நம்ம ஏவி பின்னில் கடைசியாக நம்ம ஏவி பின்லேருந்து ஆஃப் பண்ணும்போது ஏவியோட பின் தான் இதில் செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஜாய்ஸ்டிக்கில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனோம். இப்போ நம்ம ஜாய்ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் வீடியோ அவுட்புட் கொடுத்துக்கலாம். இதில் எஸ் இருக்குது, அதுக்கு பதில் நம்ம வந்து கீழே மேலே காம்பவுண்ட் பின் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துச்சின்னா சேஞ்ச் கேட்கும், சேஞ்ச் கொடுத்துக்குங்க. இதில் வந்து ஃபுல் ஹெச்டியான்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க 720p, அப்புறமா 1080i, 1080p, இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு எஸ்ஆர்னோ கேட்கும், எஸ் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் HDMI கூட கம்பேர் பண்ணும்போது HDMI பரவாயில்ல. ஃபஸ்ட்டு குவாலிட்டி HDMI தான், உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏவி பின்னை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல, காம்பவுண்ட் பின்னு பெட்டராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி பின்னு, அப்புறமா காம்பவுண்ட் பின், அப்புறமா HDMI கேபிள், இது 3 எப்படி ப்ளக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS3 கன்சோலில் வந்து 3 போர்ட் இருக்கும். HDMI போர்ட்டு, ஏவி போர்ட்டு, அதுக்கப்புறமா காம்பவுண்ட் பின் போர்ட்டு. ஸோ இந்த 3 போர்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்புதீன். நீங்கள் பார்த்துக்க என்னோட சொல்லலாம். Have a nice day guys.